எதுக்கு நீ இவ்வளவு வீம்பு பண்ணிட்டு இருக்க? நாங்க கார்லயும் நீ பஸ்ல வர்ற அளவுக்கு ஆயிடுச்சோ? மரா விடு, பரவாயில்ல. பின்ன என்ன கோலத்துல வந்து நிக்கிறான்னு பாரு. சரி, ஒரு விஷயத்தையும் வேணும்னே பண்ணிட்டு இருக்கான். இங்க பாரு ராகவா, நமக்குள்ள என்ன சண்டை வேணா நடந்துட்டு போகுது. எங்க மேல நீ எவ்வளவு கோவத்துல வேணாலும் இரு, ஆனா தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாத. பொது இடத்துல எல்லாம் இப்படி காமிச்சிட்டு இருக்காது. அதான் கார்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அப்புறத்துக்கு நீ பஸ்ல வரணும்? ஐயா, நீ பெரிய முதலாளி, பெரிய கடை வச்சிருக்க, காரில் வரலாம். ஏன் உனக்கு வேணும்னா ஃப்ளைட்டில் கூட வரலாம். நான் அப்படி இல்லைல்ல, இப்போ தானே கடை ஆரம்பிச்சிருக்கேன். என்னால் பஸ்ஸில் தான் வர முடியும். திருத்தவே முடியாது. டேய் மரா மரா, ஏன் மாமா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் தப்பாதும் பேசலையே வீரா. என் பட்ஜெட் என்னவோ அதானே யோசிக்க முடியும். இன்னொருத்தவங்க வருமானத்தையோ அவங்க உழைப்புல வர வசதியையோ என்னால அனுபவிக்க முடியாது. என் சூழ்நிலைக்கு எனக்கு பஸ்ல வர வசதி தான் இருக்கு. கார்ல வர வசதி வரும்போது நான் கார்ல வரேன். டேய் சரி விடுறா, எதுல வந்தா என்ன, வந்துட்டல்ல அதே போதும். சும்மா பேச்ச வளர்த்துட்டு இருக்க வேணாம். வா சாமி கும்பிட போலாம். வாங்க போட போங்க. வலிமா நீங்க உள்ள போங்க, நான் போய் அவன் எங்க இருக்கான்னு பார்த்து கூட்டிட்டு சரி போ, சீக்கிரம் வந்துரு. சரிங்க வலிமா. பக்த கோடிகள் அனைவரும் பொங்கல் வைக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். வீரா, பொங்கல் வைக்க நல்ல நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. வாங்க வைக்கலாம். வாங்க கண்மணி வா போலாம். மரா வா, நீ வா. பிருந்தா, இந்தா கொடுங்க. கண்மணி, வலியம்மா இந்தா இது உனக்கு. கண்மணி, போய் பொங்கல் வைங்க போங்க. வா பொங்கல் வைக்கலாம். ராகவா, நான் வீட்ல இருந்து பொங்கல் வைக்கிறதுக்கு பாத்திர பண்டம் எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் எடுத்துட்டு நீயும் கண்மணியும் பொங்கல் வைங்க. வீரா நீ ஆரம்பி. கண்மணி, நான் எல்லாமே தனியா வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ இதுலயே பொங்கல் வை, நம்ம தனியா வைப்போம். தனியாவா? ராகவா, என்னடா பழக்கம் இது? இது கூட்டு குடும்பம். இதுல தனியா ஊன் பொங்கல் ஊன் பொருள்னு பேசினா என்னடா அர்த்தம்? எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம கொண்டாடணும் தானே வந்திருக்கோம். இந்த இடத்துல வந்து இப்படி பேச்சு பேசலாமா? பொங்கல் பண்டிகைங்கிறது எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா கொண்டாடுறதாண்டா. இதுல போய் பிரிக்கணும்னு பாக்குறியடா? பாருண்ணா அவனை. அமைதியா பொங்கல் வைக்கிற வேலையை பாரு, எதுவும் பேச வேணாம். என்னத்த, நான் ஒரு பொங்கல் வைக்கிற பானை வாங்க கூட வக்கில்லாத நினைச்சிட்டு இருக்கியா? இவனுக்கு இந்த டைலாக் எல்லாம் எவன் எழுதி தரான்னு தெரியல. கண்மணி வா. மரா, போலாமா? என்னங்க இப்படி எல்லாம் பேசுறாரு? அது திடீர்னு அவனுக்கு நாக்குல கொடுக்கு முளைச்சிருக்கு. புதுசா கொடுக்கு முளைச்ச தேனு கொட்டி கொட்டி பழகும்ல, அதான் கொட்டி கொட்டி பழகுறான். நீ கண்டிக்காத, விடு. வா நம்ம பொங்கல் வைப்போம். ஏன் பொங்கவே மாட்டேங்குது? பிருந்தா, வலியம்மா
பொங்கல் பொங்கிடுச்சா? இல்ல வள்ளியம்மா. ம்ஹும். ஆ, பொங்கிடும் பொங்கிடும். பொங்கல் பொங்குது. பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். கண்மணி சூப்பர்டி. ஃபர்ஸ்ட் பொங்கலே உன்னோடதுதான். வலிமா, இந்த வருஷம் ராகம் மாமாவுக்கும் கண்மணிக்கும் தான் சிறப்பா இருக்கும்னு தோணுது. ராகம் மாமா, நீங்க கடை ஆரம்பிச்ச நேரம் கோவிலுக்கு பொங்கல் வைக்க வந்திருக்கீங்க. பொங்கல் வர கிழக்க பார்த்து நல்லா பொங்கி இருக்கு. இது உங்களுக்கு பெரிய வளர்ச்சி கொடுக்கும் மாமா. நீங்க வேணா பாருங்களேன், ஒரு கடை 10 கடையா மாறி பெரிய தொழிலதிபர் ஆக போறீங்க. ஆ, சரி சரி, அதான் பொங்கல் பொங்கிடுச்சே, வெள்ளத்தை போட்டு இறக்க சீக்கிரம்.